வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே ஒரே மாதிரி மசாலா அரைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் காரசாரமாக அதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, நல்லா ஒரு சப்பாத்தி இட்லி சுட சுட இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல மசாலா ஒன்று வறுத்துடலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கான ஃப்ரெஷ் மசாலா வறுத்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். வெறும் வாணலியில் தான் வறுக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன், அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு கூடுதலாக சேர்க்கும்போது சிக்கனுக்கு இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சூடு ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுக்கிறதுக்குள்ளார நம்ம மசாலாவெல்லாம் மண் சட்டியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வறுத்த நிலக்கடலை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பல்லாக நறுக்கி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இதையும் சேர்த்து நம்ம மசாலாவில் வறுக்க போகிறோம். இந்த தேங்காயும் சேர்த்து மசாலாவில் வறுத்துட்டு நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. நல்லா நைஸாக எந்த அளவுக்கு ட்ரையாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் அரைக்கணுங்க. அதாவது பொடி பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் நல்லா அந்த மசாலாவோட வறுபட்டு நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கசகசா, அதாவது கிரேவி நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கவும் நல்லா செரிமானம் ஆகிறதுக்காகவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. கசகசா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அந்த மண் சட்டியில் இருக்கிற சூட்டுக்கு அந்த கசகசா நல்லா வறுபட்டு வந்துடும். அந்த அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் மண் சட்டி சூட்டுலேயே ஒரு 2 நிமிஷம் மசாலாவை வறுத்து விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு வாசம் வந்துடும். இப்போ ட்ரையான மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. நல்லா அதாவது கொரப்பாக அரைக்கும்போது நம்ம ஸ்பூன் வச்சு கிளறி விட்டு நல்லா பவுட்ரு பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒன்று போல் பவுட்ராகி வரும். அந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த சிக்கனை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடனே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்டான சிக்கன் ரெசிபி தாங்க. இப்போ இதே மண் சட்டியில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். 100 கிராம் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை பாதி அளவு வதக்கிக்கோங்க. நிறம் மாறுற அளவுக்கு வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். மண் சட்டியில் அதுவும் இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்குங்க. மீடியம் ஃப்ளேம் தக்காளி 2 எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. அதுதான் இந்த ரெசிபியோட சீக்ரெட்டு. டேஸ்ட்டுக்கான ஒரு ரகசியமே அதுதான். இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு நம்ம கிளறி பவுட்ரு பண்ணோம் அப்படின்னா நல்லா பவுட்ராகி வந்துடும். தேங்காயில் இருக்க ஈரமே போதும். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் இந்த மாதிரி நல்லா மசியாக வதக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துடலாம். இது கூட நீங்கள் ஈரல் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. இது கூட ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் புளிப்பில்லாத தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த சிக்கன் வந்து அந்த நாராக ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்காக இந்த தயிர் வந்து சேர்த்து வதக்கினோம் அப்படின்னா அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டிங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து இன்னுமே தண்ணி பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து வரும். மஞ்சத்தூளை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு இந்த மாதிரி வெந்து வந்திருக்குது பாருங்கள். இன்னுமே சிக்கன் கொஞ்சம் வேகணும். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டோம் அப்படின்னா மண் சட்டியில் அடி பிடிக்காமல் இருக்குங்க. சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பக்கத்து அடுப்பில் நீங்கள் சுடு தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. மண் சட்டியில், அதுவும் இந்த மாதிரி நம்ம குக்கர் இல்லாமல் வெறும் சட்டியில் நம்ம சிக்கனை செய்கிறப்போ சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மூடி வச்சு நல்லா ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்குதுங்க. நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சூடு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் எப்போவுமே அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சிக்கனை நம்ம இந்த கரண்டியால் இந்த மாதிரி கிளறி பார்த்தோன்னா டக்குன்னு 2ஆக உடஞ்சதுன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மசாலாவோ பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்தாச்சு. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு போதுமாங்கிறதும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. ஆல்ரெடி மசாலா நம்ம வறுத்த மசாலா தான். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்னெல்லாம் இல்லை. நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம மிளகு மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருந்தோம். அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி மசாலா வறுத்துட்டு நீங்கள் கட்டாயம் சிக்கன் வந்து நாளைக்கு சண்டே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா கமன்னு அந்த வாசத்தோட சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மேலாப்பில் மல்லித்தழையை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. நறுக்கி போடுறத விட கையால் இந்த மாதிரி பிச்சு போடுறது இன்னுமே டேஸ்ட்டுங்க. மேலாப்பில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்துக்கும் தேங்காய் நம்ம வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சி நம்ம இந்த சிக்கன் குழம்பு வச்சதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேவியை நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சிக்கன் கிரேவி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.